ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகரா இருக்கு. கண்ணம்மா கவனி கடை இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெட்கம் மானம் ரோஷம் சூடு சொரணை இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். கல்யாணியா காம்போதியா கனகப்பிரியாவா சண்முகப்பிரியாவா இல்ல ஸ்ரீபிரியா இருக்கின்றான் வாழமீன் இருக்கின்றான் நெய் மீன் இருக்கின்றான் நெத்திலி மீன் இருக்கின்றான் கெட்ட மீன் இருக்கின்றான் கெளுத்தி மீன் இருக்கின்றான் மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட யாமீன் மட்டும் இல்லைட்டாங்க. அப்பவே சொன்னேன் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. அறுபாடுபட்டு கஷ்டப்பட்டு கோழி வளர்ப்பா அத மக்களையா திருடி வாய்க்கு ருசியா திங்க சொல்லுதா. மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. அங்கோர வயசுல சங்கீதா சங்கீதா அந்த விஸ்கி இல்லைங்க பொம்பளை கம்பளை வாழையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும். பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்கறான். இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைக் போவோம். இவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? தாக்க முடியாது. அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். இந்த மாநாட்ட குழப்பக்கு நாடுகிட்டு சாகலாமடி. அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன். செய்யறது திருட்டு குழப்பம். அந்த சாமி அடிக்கிற பட்ட வேலை. இந்த பதவிக்கு வர்றது போறது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஏன்டி இப்படி கத்துற? எனக்கு நீ வேணும், ஏசி செல்வமா வேணும். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர்றாரு. நான் யார் தெரியுமா? சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். வேலை செய்யணும் குமாரே.